25 வருடம் தொடர்ச்சியான உழைப்பு, தொலைநோக்கு திட்டம் மூலம் திருநெல்வேலி கோவில்பட்டியில் உருவாக்கிய ரியல் எஸ்டேட் பிளானிங் இப்பொழுது அந்த ஊரோட அடையாளமாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த விருது யாருக்கு, அவங்கள பற்றின ஒரு ஏவி மூலியமாக பார்த்துக்கலாம். திருநெல்வேலி கோவில்பட்டியில் 25 ஆண்டுகால தொடர் உழைப்பு, 1000 ஏக்கரில் புதிய ஊரையே உருவாக்கிய தொலைநோக்கு திட்டம், கோவையின் எதிர்காலத்தை 25 ஆண்டுகளுக்கு முன்னோக்கி கொண்டு வந்த சாதனை. இதுவே பி. கார்த்திகேயன் உண்ணாமலை ப்ரமோட்டர்ஸின் 200 ஏக்கர் கார்த்திபுரம் டவுன்ஷிப் திட்டம். கோவில்பட்டியில் புதிய பேருந்து நிலையம், காவல் நிலையம் மற்றும் 7 பள்ளிக்கூடத்திற்கு இடம் வழங்கி உண்ணாமலை என்ஜினியரிங் காலேஜ், உண்ணாமலை ஆர்ட்ஸ் காலேஜ் அமைத்து 1000 வீடுகள் கொண்ட முழுமையான ஊரையே உருவாக்கியுள்ளார் கார்த்திகேயன். பிரம்மாண்டங்களை பார்க்க எவ்வளவு வியக்க வைக்கிறதோ அதே போல அதற்கு பின்னால் இருக்கும் அரும் பணியையும் வார்த்தைகளால் சொல்லி முடியாது. அப்படி இந்த கார்த்திபுரம் டவுன்ஷிப் உருவாக 120 நில உடைமையாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி 6 ஆண்டுகள் திட்டங்களை வகுத்து கோவையிலேயே 200 ஏக்கரில் கார்த்திபுரம் தனி டவுன்ஷிப். எப்போதும் தொலைநோக்கு பார்வையில் தனது ஏணிகளை போடும் உண்ணாமலை ப்ரமோட்டர்ஸ் தங்களது புதுமைகளை நோக்கிய பயணத்தில் 5 கிலோமீட்டருக்கு 80 அடி அகல சாலை, அழகுடன் கூடிய 15 நுழைவாயில்கள், 4 பக்க ரிங் ரோடு. இது மட்டுமல்லாமல் தென்னிந்தியாவிலேயே முதல் முறையாக பிரம்மாண்ட வளைவுகள், இவற்றை கொண்டு வியக்கத்தக்க வகையில் தயாராகி இருக்கிறது கார்த்திபுரம் டவுன்ஷிப் திட்டம். கட்டமைப்புகளிலும் தனி கவனம் கொடுத்து அண்டர் கிரவுண்ட் கேபிள்கள், சாக்கடை வடிகால், மழை நீர் வடிகால், தனித்தனி ட்ரெஞ்சுகள், லாரி கடந்தாலும் உடையாத உயர்தர மூடிகள் என்று உயர்தர சேப்டிகளுடன் உருவாகி இருக்கிறது. கோவையில் முதன்முறையாக பவானி தண்ணீர், அத்திக்கடவு நீர் மற்றும் நிலத்தடி நீர் போன்ற 3 விதமான தண்ணீர். பெங்களூரு விமான நிலையத்தில் உள்ளது போல 650 தெரு விளக்குகளுடன் சிங்கப்பூருக்கு இணையான உள்கட்டமைப்பு வசதிகளுடன் மிளிர்ந்து நிற்கிறது இந்த டவுன்ஷிப் திட்டம். வளர்ந்த வசதியான நகரத்தில் குடியிருக்கும் போது என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்குமோ வீடு கட்டிய உடனே அது கிடைக்கும். அனைத்து வசதிகளோடு 9 ஏக்கர் மைய பூங்கா, 52 அடி மீடியா டவர், 13 நவீன ஷாப்பிங் மால், குழந்தைகள் விளையாட்டு பகுதி, 1882 குடியிருப்பு மனைகள், 213 வணிக நிலங்கள் என வாடிக்கையாளர்களை வியப்பில் ஆழ்த்துகிறது இந்த திட்டம். கோவையின் வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்து தென்னிந்தியாவின் மிகப்பெரிய டவுன்ஷிப் திட்டத்தை உருவாக்கிய உண்ணாமலை ப்ரமோட்டர்ஸையும் கார்த்திபுரம் திட்டத்தையும் பாராட்டி பெஸ்ட் டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் ஆஃப் தமிழ்நாடு என்கிற பெனாக்கிள் விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது வி கனெக்ட். To receive the award from Thiruma Subramanian, Honorable Minister for Health and Family Welfare, Tamil Nadu, we kindly welcome Mr. Naveen Karthikeyan, Director of Unnamalai Promoters, to the stage, please. ஒரு சின்ன கனவு, துணிச்சல், உழைப்போட 2010ல் வெறும் 10 ஆசிரியர்கள் 300 மாணவர்கள்னு ஆரம்பித்து இன்னைக்கு தென்னிந்தியாவிலே எங்கேயும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஏவியேஷன் அப்படின்னு நம்ம நினச்சாலே இவங்க பேர் கண்டிப்பாக நமக்கு ஒரு தடவையாவது ஞாபகம் வரும். அவங்கள பற்றின ஒரு கதை, ஒரு ஏவி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு கனவு, விழிப்புணர்வே இல்லாத துறையை தேர்ந்தெடுத்த துணிச்சல், இடையறாத தொடர் முயற்சி, மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்கும் அர்ப்பணிப்பு என திரு ஆர். பூமிநாதன் அவர்களால் 2010ஆம் ஆண்டு வெறும் 10 ஆசிரியர்கள் 300 மாணவர்களுடன் தொடங்கப்பட்ட சிறிய கனவு இன்று 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள், 6500க்கும் மேற்பட்ட மாணவர்களுடன் சென்னை, பெங்களூரு, தெலுங்கானா, விஜயவாடா என தென்னிந்தியா எங்கும் பெரும் கல்வி இயக்கமாக விரிந்திருக்கிறது சென்னைஸ் அமிர்தா. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பற்றிய விழிப்புணர்வே இல்லாத காலத்தில் இது வெறும் சமையல் படிப்புதானே என்ற அலட்சிய பார்வை வீசிய சமூகத்தில் பிரபலங்களுடன் விளம்பரங்கள், விவாதங்கள், குறும்படங்கள், மாணவர்களின் வெற்றி கதைகள் இவற்றின் மூலமாக 16 ஆண்டுகளாக தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு மாணவர்களின் தவிர்க்க முடியாத விருப்ப கல்வியாக மாறியிருக்கிறது. காலம் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் வேகத்தில் தன்னையும் தான் தேர்ந்தெடுத்த துறையையும் எப்போதுமே புதுப்பித்துக் கொண்டே இருக்கும்
புதுமைகளின் ஆர்வலரான ஆர் பூமிநாதன் அவர்கள் 5 ஸ்டார் ஹோட்டல்களை போன்ற உள்கட்டமைப்பு, ஏசி வகுப்பறைகள், நவீன ஆய்வகங்கள், நடைமுறைசார் பயிற்சிகள், தொழில்துறை அனுபவம் கொண்ட பேராசிரியர்கள், Earn While You Learn திட்டத்தின் மூலம் படிக்கும் போதே சம்பாதிக்கும் வாய்ப்பு, முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு உதவித்தொகை என்று மாணவர்களின் தன்னம்பிக்கையை உயர்த்தும் வகையில் தென்னிந்தியாவிலேயே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்வியில் இவர் கொண்டு வந்த புதுமைகள் ஏராளம். ஏவியேஷன் துறையிலும் காலெடுத்து வைத்த இவரது முயற்சியானது நிஜ விமான நிலைய மாதிரி வளாகம், லைவ் காக்பிட், அசல் MiG-21 டர்போ ஜெட் விமான என்ஜின், செக்-இன் கவுண்டர், போர்டிங் கேட், ரன்வே கான்செப்ட் என நேரடி அனுபவத்துடன் கூடிய தனித்துவமான கற்றல் சூழல் போன்றவை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் குறித்த பார்வையையே வியக்கத்தக்க வகையில் மாற்றி போட்டன. இந்தியாவின் கடந்த 124 வருட வரலாற்றில் சென்னை அமிர்தா மாணவர்கள் ஜெர்மனியில் நடைபெற்ற கல்லினரி ஒலிம்பிக்ஸில் முதல் முறையாக இந்தியாவுக்காக 3 தங்க பதக்கங்களை வென்று உலக அரங்கை இந்தியா மீது திரும்பி பார்க்க வைத்துள்ளனர். அது மட்டுமல்ல, தமிழகம் கடந்து இதுவரை 27,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அமெரிக்கா, நியூசிலாந்து, மொரிஷியஸ், துபாய், மலேசியா, சிங்கப்பூர், ஓமன் உள்ளிட்ட நாடுகளில் உள்ள பெரும்பான்மையான 5 ஸ்டார் ஹோட்டல்களில் உயர் பதவிகளில் லட்சக்கணக்கான சம்பளத்தில் பணியாற்றியும் வருகிறார்கள். தென்னிந்தியாவின் ஹாஸ்பிட்டாலிட்டி கல்வியில் முன்னோடியாக விளங்கும் திரு ஆர் பூமிநாதன் அவர்களையும் சென்னை அமிர்தா கல்வி நிறுவனத்தையும் பாராட்டி எக்ஸலன்ஸ் இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஏவியேஷன் எஜுகேஷன் என்கிற பினாக்கிள் விருதை வழங்கி பெருமை கொள்கிறது வி கனெக்ட். We kindly welcome Mr. R. Bhuminathan, Chairman of Chennai Amarta's Group of Institution, Chennai, on the stage, please. தன்னம்பிக்கை, உழைப்பு, மனிதநேயம், சமூக சேவை, இது எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் பண்ண ஒருத்தர் அவரோட பிஸ்னஸையுமே பயங்கரமாக வளர்த்துருக்காருனா எனக்கு ஒரு கேள்வி வருது, எப்படி எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் பண்ணி அவங்க பிஸ்னஸையும் அதே அளவுக்கு வளர்க்க முடியும் அப்படின்னு. ஆனால் நிஜமாவே இங்கே ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவரை பற்றின ஒரு சிறிய காணொளி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கனவை நனவாக்க துணிச்சல் வேண்டும். அந்த கனவை மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்ள மனித நேயம் வேண்டும். இந்த இரண்டையும் ஒருங்கே இடையறாத உழைப்புடன் வாழ்க்கையாக மாற்றி சாதனை படைத்து வருபவர் பிசினஸ் கோர் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் பிரகாஷ் பழனி. சென்னை சைதாப்பேட்டை மாந்தோப்பு அரசு பள்ளியில் கல்வி கற்ற பிரகாஷ் மூட்டை தூக்கும் கூலி தொழிலாளியின் எளிய மகன். கல்யாண மண்டபங்களில் சிறு சிறு வேலை, கம்ப்யூட்டர் டைபிஸ்ட் என தனக்கு கிடைத்த பல்வேறு சிறு வேலைகளை செய்து தன்னம்பிக்கையுடன் தானாகவே SAP தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு தன் வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொண்டவர். L&T, விப்ரோ, காக்னிசன்ட் போன்ற முன்னணி நிறுவனங்களில் பணியாற்றிய இவர் காக்னிசன்ட் நிறுவனத்தில் ஐரோப்பா கண்ட தொழில்நுட்ப பிரிவின் தலைவராக உயர்ந்தார். கல்வி தகுதியை அல்ல, என் திறமையை மதிப்பிடுங்கள் என்று நேர்காணலிலேயே கூறிய அவர் வார்த்தைகள் தன் திறமை மீதான அசைக்க முடியாத நம்பிக்கையை வெளிப்படுத்தின. 2018 நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் 7 பேருடன் தொடங்கப்பட்ட BCS நிறுவனம் இன்று 7 நாடுகளில் செயல்பட்டு 450க்கும் அதிகமான ஊழியர்களுடன் உலகளாவிய நிறுவனமாக வளர்ந்துள்ளது. ஹைனிகன், அதானி, கூகுள், பிலிப்ஸ் போன்ற நிறுவனங்களுக்கு சேவை செய்து 4 முறை கிரேட் பிளேஸ் டு வொர்க் சான்றிதழ் பெற்றுள்ளது. எனக்கு எல்லாம் கொடுத்த மண்ணுக்கு திரும்ப கொடுப்பதே அறம் என்ற நோக்கத்துடன் BCSல் பணியாற்றும் 450க்கும் மேற்பட்ட ஊழியர்களில் 300க்கும் மேற்பட்ட பின்தங்கிய சமூக பின்னணியிலிருந்து வந்தவர்களுக்கு வாய்ப்பு தந்தவர் இவர். BCS அகாடமி மூலம் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு இலவச பயிற்சி, ஹெரிசோன் திட்டம் மூலம் பெண்களுக்கு மறு வாய்ப்பு, மாற்றுத் திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பு, 17 அரசு பள்ளிகளுக்கு RO தண்ணீர் வசதி, பள்ளி கட்டிட நிதி உதவி என சமூக பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். உலகளாவிய செயல்பாடும் உள்ளூர் பொறுப்பும் கொண்ட பிரகாஷ் பழனி அவர்களையும் BCS நிறுவனத்தையும் பாராட்டி எக்ஸலன்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சோஷியல் சர்வீஸ் என்கிற பினாக்கிள் விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது வி கனெக்ட். We kindly welcome Mr. Prakash Palani, founder and CEO of Business Core Solution, Chennai, on the stage, please.
ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. அவரோட என்டையர் டீமையும் மேடைக்கு கூப்பிட்டு வந்தது. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா ப்ளீஸ்? சாதனையாளர்களின் சங்கமம் வி கனெக்ட் வழங்கிய பினாக்கல் விருதுகள் 2025 ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சாதனையாளர்களின் சங்கமம் வி கனெக்ட் வழங்கிய பினாக்கல் விருதுகள் 2025 தொடர்கிறது. சின்ன முயற்சியால் தொடங்கி இன்று நூற்றுக்கணக்கான பெண்களோட வாழ்க்கையை மாற்றி தொழில், கல்வி, மருத்துவம், சமூக சேவை என்று எல்லாம் பெண்களுக்காக பண்ண அவங்க வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒருத்தவங்களோட கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பெண்ணின் முன்னேற்றம் தான் ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கிறது. ஒரு குடும்பத்தின் எழுச்சிதான் இன்று சமூகத்தின் வளர்ச்சியாக மாறியிருக்கிறது. அப்படி தனது இடையறாத சேவை மனப்பான்மையுடன் நூற்றுக்கணக்கான பெண்களின் வாழ்வை மாற்றி எழுதி வரும் சமூக சேவகியாக திகழ்கிறார் திருநின்றவூரைச் சேர்ந்த சந்தியா தணிகைவேல். வெறும் 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்த சந்தியா தனது கணவர் தணிகைவேலுவின் முயற்சியால் தற்போது சென்னை மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் பிகாம் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். 2011 தன் கணவருடன் சந்தியா தொடங்கிய சிறிய தொழிற்பயிற்சி வகுப்புகள் இன்று திருநின்றவூர் முதல் திருத்தணி வரை 120 கிராமங்களுக்கு பெரும் சேவை இயக்கமாக மாறியிருக்கிறது. அப்படி சேவை செய்வதையே தங்களின் வாழ்நாள் லட்சியமாக மாற்றிக்கொண்ட இந்த தம்பதி ட்ரீம்ஸ் அறக்கட்டளையை தொடங்கி இன்று திருநின்றவூரில் 60 பெண்களுக்கு இலவச தொழிற்பயிற்சி, தையற்கலை, அழகுக்கலை, ஆரி ஒர்க் பயிற்சிகள், தையல் இயந்திரங்கள், கறவை மாடுகள் இலவசமாக வழங்கி சுய தொழில் தொடங்க உதவி, தயாரிப்பு முதல் சந்தைப்படுத்துதல் வரை முழுமையான ஆதரவு என இன்று இவர்கள் நீட்டிய கரம் பல பெண்களை வெற்றிகரமான தொழில் முனைவோராக மாற்றியுள்ளது. அது மட்டுமல்லாமல் கல்வி உதவி, ஏழை மாணவர்களுக்கு இலவச டியூஷன் வகுப்புகள், கல்லூரி கட்டணம் உதவி, இலவச சட்ட ஆலோசனை மையம், இலவச மருத்துவ முகாம்கள், ஸ்போர்ட்ஸ் அகாடமி, மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம், இருளர் மற்றும் பழங்குடியினருக்கான மளிகை, முதியோருக்கு மருத்துவ உதவி, கொரோனா காலத்தில் தினமும் 500 பேருக்கு உணவு, தற்போது அரிமா சங்க தலைவராக தொடர் அன்னதானம், தையல் தொழிற்பயிற்சி பயின்றவர்களுக்கு இலவச தையல் இயந்திரம் என்று எளிய மக்களுக்காக இவர்கள் நீட்டிய உதவிக்கரம் ஏராளம். பெண்களை தொழில் முனைவோராக உருவாக்கி அவர்களது வாழ்வில் அடுத்த கட்டத்துக்கு ஏற்றம் காண கணவருடன் இணைந்து 13 ஆண்டுகளாக இடைவிடாது உழைக்கும் லயன் டாக்டர் டி சந்தியா தணிகைவேல் அவர்களையும் ட்ரீம்ஸ் அறக்கட்டளையையும் பாராட்டி எக்ஸலன்ஸ் இன் விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் சோஷியல் சர்வீஸ் என்கிற பினாக்கல் விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது வி கனெக்ட். We kindly welcome Dr. Lion T. Sandhya Thanigavel, founder of Dreams Multipurpose Social Trust, Tiruvallur, to the stage, please. ஒரு டாக்டரோட கனவா ஆரம்பிச்சு அவர் மகனோட தொலைநோக்கு பார்வையா இன்னைக்கு மிகப்பெரிய உயரத்துக்கு போன ஒரு மருத்துவமனை பத்தின கதை தான் இது. ஒரு தந்தையின் கனவு, அந்த கனவை மேலும் உயரங்களுக்கு கொண்டு செல்லும் மகனின் தொலைநோக்கு, இடையறாத முயற்சிகள், தொழில்நுட்ப புதுமைகள் என்று அசைக்க முடியாத கனவில் உருவானதுதான் பில்ராத் மருத்துவமனைகள். 1990ஆம் ஆண்டு சென்னையின் புகழ்பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் வி ஜெகநாதனால் வெறும் 30 படுக்கைகளுடன் தொடங்கப்பட்ட பில்ராத் மருத்துவமனை படிப்படியாக வளர்ந்து 350 படுக்கைகள் கொண்ட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக உருவெடுத்தது. தந்தைக்கு பின் அவரின் அதே பொறுப்புணர்வுடன் வெறும் 26 வயதில் பில்ராத் மருத்துவமனையின் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார் அவரது மகன் டாக்டர் ராஜேஷ் ஜெகநாதன். தனது தந்தையின் கனவுகளோடு அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கான திட்டங்களுடன் இன்னும் தீவிரமாக முன்னேறினார். அதன் விளைவாய் இன்று பில்ராத் மருத்துவமனை ஷெனாய் நகர், ஆரியபுரம் ஆகிய இடங்களில் கிளைகளுடன் 600 படுக்கைகள் கொண்ட பல்நோக்கு மருத்துவமனையாக வளர்ச்சி அடைந்துள்ளது. புதுமைகளுக்கே புகழ்பெற்ற பில்ராத் மருத்துவமனை தமிழ்நாட்டுக்கு
குறைந்த கட்டணத்தில் அறிமுகம் செய்து வைத்த மருத்துவ புதுமைகள் ஏராளம். தமிழ்நாட்டில் முதல் டியூயல் சிடி ஸ்கேன், தென்னாசியாவின் முதல் சிக்னா ஆர்டிஸ்ட் எம்ஆர்ஐ ஒயிட் போர்டு, தென்னாசியாவின் முதல் ரெவல்யூஷன் ஃப்ரண்டியர் சிடி 256 ஸ்லைஸ் தொழில்நுட்பம், கேன்சருக்கான ரேபிட் ஆர்க் சிகிச்சை, மல்டி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் சேவைகள், அதிநவீன 3 கேத்லாப் வசதிகள் என இவர்கள் தென்னிந்தியாவுக்கே விரிவுபடுத்திய மருத்துவ வசதிகளை சொல்லிக் கொண்டே போகலாம். அதோடு மட்டுமல்லாது டிசம்பர் 2025 பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரொபாட்டிக்ஸை திறந்து மேலும் ஒரு மைல்கல்லை எட்டி 2026 தனது அடுத்தடுத்த மருத்துவ புதுமைகளுக்கு தயாராகியும் வருகிறார்கள். மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் அட்வான்ஸ்டு மருத்துவ சாதனைகள் மூலம் சிகிச்சை அளித்து மக்களின் நம்பிக்கையான மருத்துவமனையாக திகழும் பில்ராத் மருத்துவமனையை பாராட்டி எக்ஸலன்ஸ் இன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹெல்த் கேர் என்கிற பெனாக்கிள் விருதை வழங்கி பெருமை கொள்கிறது வி கனெக்ட். We kindly welcome Dr. C. Rajendran, Senior Consultant Physician, and Dr. E. Varadarajan, Vice President of Bilroth Hospital, Chennai, on the stage, please. கடந்த 23 வருஷமா ஆயிரக்கணக்கான மக்களோட புன்னகையை ரொம்ப அழகாக மாற்றி ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியோட சிறந்த டாக்டர்ஸ் வச்சு ஒரு புரட்சியே கிளப்பிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம். யாரு அப்படின்றத ஒரு ஏவி மூலியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்பிக்கை பேசும் முதல் மொழி புன்னகை. அந்த அழகான புன்னகையை மீட்டெடுக்கும் நம்பிக்கையின் பெயர் SRM டென்டல் கிளினிக், மதுரை. 2002ஆம் ஆண்டு டாக்டர் ஆர் மேயப்பன் மற்றும் டாக்டர் ஜே கவிதா அவர்களின் கனவாக ஒரு சிங்கிள் சேர் கிளினிக்காக மதுரையில் தொடங்கிய SRM டென்டல் கிளினிக் இன்று தென் தமிழ்நாட்டின் முன்னணி டிஜிட்டல் டென்டல் கிளினிக்காக உயர்ந்துள்ளது. கடந்த 23 ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான பல் மருத்துவ பயனாளிகளின் நம்பிக்கைதான் இந்த வளர்ச்சியின் அடித்தளம். உலகமே டிஜிட்டலாக மாறும் போது டென்டிஸ்ட்ரி ஏன் மாறக்கூடாது என்ற எண்ணமே SRM டென்டல் கிளினிக்கை ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் டென்டல் கிளினிக்காக மாற்றியது. அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் பயின்ற இந்த இரு மாணவர்கள் இன்று பல்வேறு நாடுகளின் புதிய தொழில்நுட்பங்களை பல் சிகிச்சையில் புகுத்தி ஒரு டிஜிட்டல் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளனர். இதன் காரணமாக வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமானோர் பயனடைகின்றனர். அமெரிக்காவின் இன்விஸ்அலைன் அலைனஸ் சிகிச்சை, ஜெர்மனியின் கேட் மற்றும் கேம் தொழில்நுட்பம் மூலம் 1 மணி நேரத்தில் செராக் மெஷின் கொண்டு செராமிக் பற்கள் பொருத்துதல், ஐரோப்பாவின் பிரத்யேகமான இன்ஹவுஸ் ஜிர்கோனியா டென்டல் லேப், கொரியா ஆஸ்டம் நிறுவனத்தின் இன்ஹவுஸ் CBCT இமேஜிங் டெக்னாலஜி, இன்ஹவுஸ் அலைனஸ் ட்ரீட்மெண்ட், முழு வாய்க்கான உடனடி இம்ப்ளான்ட்டுக்கு கைடட் இம்ப்ளான்ட் ஃபெசிலிட்டி, வலி இல்லாத கான்ஷியஸ் செடேஷன் டென்டிஸ்ட்ரி மற்றும் லேசர் டென்டிஸ்ட்ரி போன்ற அட்வான்ஸ்டு தொழில்நுட்பங்கள் மூலம் முழு குடும்பத்திற்கும் குறைந்த செலவில் மேம்பட்ட உயர்தர பல் சிகிச்சை வழங்கப்படுகிறது. ஸ்மைல், ரேடியேட், மெஸ்மரைஸ் என்ற தத்துவத்துடன் செயல்படும் SRM டென்டல் கிளினிக் இன்விசலைன் பிளாட்டினம் அவார்ட் 2025 மற்றும் ஆஸ்டம் இம்ப்ளான்ட் ரிசர்ச் கன்சல்டிங் கிளினிக் அண்ட் OIC ஹப் 2025 உள்ளிட்ட மதிப்புமிக்க விருதுகளை பெற்றுள்ளது. பல் சிகிச்சையில் மக்களின் நம்பிக்கை பெற்ற மதுரை SRM டென்டல் கிளினிக்கிற்கு 2025ஆம் ஆண்டுக்கான பெஸ்ட் டென்டல் ஹாஸ்பிட்டல் இன் சவுத் தமிழ்நாடு எனும் பெனாக்கிள் அவார்டை வழங்கி கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது வி கனெக்ட். We kindly welcome Dr. Mayappan, Dr. Kavita Mayappan, Directors of SRM Dental Clinic, Madurai, along with Kathirmila. இந்தியாவில் செமிகண்டக்டர் தயாரிப்பு ஒரு ஐடியாவாக மட்டும் இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரியாக மாற வேணும் அப்படின்னு ஒரு துணிச்சலான ஒரு முடிவெடுத்து ஜப்பானில் 17 ஆண்டு காலம் மேலே அனுபவம் பெற்று குவாலிட்டிக்கும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் அந்த நிறுவனத்தை பற்றின ஒரு சின்ன காணொளி தான் நம்ம பார்க்க போகிறோம். தன் நாடு
தன்னிறைவு அடைய வேண்டும் என்ற கனவு, எலக்ட்ரானிக்ஸ் இறக்குமதியை குறைத்து ஏற்றுமதியை ஊக்குவிக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு, மாத சம்பளத்தில் இருந்து உலகளாவிய பிசினஸ் நிறுவனத்தை தொடங்கிய துணிச்சல், இடையறாத தொழில்நுட்ப நம்பிக்கை, இதுவே இந்தியாவின் முதல் ஆப்டோ செமிகண்டக்டர் உற்பத்தியாளரான பாலிமெடெக் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் டாக்டர் ஈஸ்வர ராவ் அவர்களின் வெற்றி பயணம். விஜயவாடாவில் கல்வி, பிட்ஸ் பிலானியில் பிடெக் அண்ட் எம்டெக், யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா பெர்க்லியில் PhD, அமெரிக்கா, இந்தியா, மலேசியா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், பின்லாந்து, பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் தொழில்முறை அனுபவம், ஆஸ்போகாம், நோக்கியா உள்ளிட்ட பல முன்னணி பன்னாட்டு நிறுவனங்களில் பணியாற்றிய அனுபவம். இந்த அனுபவங்களே அவரது தொழில் முனைவோர் பயணத்திற்கு வழிகாட்டியாக அமைந்தன. 2011-12 காலகட்டத்தில் இந்திய அரசு வெளியிட்ட அறிக்கையில் பெட்ரோலியத்திற்கு அடுத்ததாக எலக்ட்ரானிக்ஸ் இறக்குமதிதான் இந்தியாவின் மிகப்பெரிய செலவாக உள்ளது என்று குறிப்பிடப்பட்டது. இதனை குறைப்பதற்காக 2012 தேசிய எலக்ட்ரானிக்ஸ் கொள்கை, MSIPS திட்டம், அரசு மானியங்கள், ஸ்பெக்ஸ் திட்டம் போன்றவை அரசு சார்பில் தொடர்ந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த வாய்ப்பை உணர்ந்த எலக்ட்ரானிக்ஸ் பொறியாளர் ஈஸ்வர ராவ் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் சொந்தமாக தொழில் தொடங்க தைரியமான முடிவை எடுத்து அதற்காக பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் செமிகண்டக்டர் உற்பத்தி இல்லாத நிலையில் முழுமையாக இறக்குமதியையே சார்ந்திருந்தது. இதனை மாற்றும் நோக்கில் ஒரு ஜப்பானிய நிறுவனத்தை வாங்கி மத்திய மற்றும் மாநில அரசுகளின் ஒப்புதலுடன் செமிகண்டக்டர் உற்பத்திக்கான வசதிகளை மேம்படுத்தினார். 2019 ஆப்டோ செமிகண்டக்டர் உற்பத்தியில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் இந்தியாவின் முதல் செமிகண்டக்டர் உற்பத்தியாளராக வரலாறு படைத்தார். சென்னை ஒரகடத்தை தலைமையகமாக கொண்ட பாலிமெடெக் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் உலகளவில் 200க்கும் மேற்பட்ட நேரடி ஊழியர்களுடன் சிங்கப்பூர், அமெரிக்கா, பிரான்ஸ், எஸ்டோனியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் துணை நிறுவனங்களுடன் உலகளாவிய செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் விநியோக நிறுவனமாக வளர்ந்துள்ளது. இந்த நிறுவனம் இந்தியாவின் முதல் டாட் ஃபேக்டரியை இயக்கி வருகிறது. மனிதர்கள் இல்லாமல் இயங்கும் உற்பத்தி நிலையமாக இது செயல்படுகிறது. 1000 கோடிக்கு மேற்பட்ட குழும முதலீட்டுடன் 2025 1912 கோடி ரூபாய் வருவாய் மற்றும் 375.58 கோடி ரூபாய் லாபத்துடன் வெற்றி நடை போட்டு வருகிறது. 17 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் ஆப்டோ செமிகண்டக்டர் சிப்ஸ், சஃபயர் வேஃபர்ஸ், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், 5G and 6G தொழில்நுட்பத்திற்கான கேன் சிப்ஸ், மருத்துவ கருவிகளுக்கான கூறுகள் ஆகியவற்றை உற்பத்தி செய்து 50க்கும் மேற்பட்ட உலகளாவிய பார்ட்னர்களுடன் நம்பிக்கைக்குரிய நிறுவனமாக திகழ்கிறது. தமிழ்நாட்டில் இந்தியாவின் முதல் செமிகண்டக்டர் உற்பத்தியாளராக வரலாறு படைத்து பாலிமெடெக் எலக்ட்ரானிக்ஸை உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனமாக உயர்த்திய டாக்டர் ஈஸ்வர ராவ் அவர்களையும் பாலிமெடெக் எலக்ட்ரானிக்ஸையும் பாராட்டி India's Excellence in Semiconductor Manufacturing Pinnacle Award விருதை வழங்கி பெருமை கொள்கிறது We Connect. And we kindly welcome Mr. Mohana Sundaram, Senior Manager, Mr. Nadrajan, Manager of Polymath Electronics Limited, Chennai, to the stage, please. ரொம்ப வருஷமா மக்களோட நம்பிக்கையை சம்பாரிச்சு பாரம்பரியமா ஒரு தலைமுறைக்கும் வீடு கட்டி கொடுத்து ரொம்ப பயங்கரமான ஒரு பேர் புகழ் பெற்ற ஒரு நிறுவனத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த உலகம் பல ரியல் எஸ்டேட் நிறுவனங்களை கண்டிருக்கலாம். ஆனால் நிலங்களை மட்டும் உருவாக்காமல் நம்பிக்கையையும் பாரம்பரியத்தையும் இணைத்து கட்டெழுப்பிய நிறுவனம் மஞ்சு குரூப்ஸ். ஒவ்வொரு பெரிய பயணமும் ஒரு சிறிய கனவிலிருந்தே தொடங்குகிறது. அந்த கனவை துரத்தி பிடிக்க 2002ஆம் ஆண்டு சென்னை அசோக் நகரில் சின்ன அலுவலகத்தில் ஒரு பார்வையின் பயணம் தொடங்கியது. அந்த பார்வைக்கு பெயர் டாக்டர் KM வித்யாசாகர். சிக்கல்கள் நிறைந்த ரியல் எஸ்டேட் துறையில் நேர்மையும் தெளிவும் தான் அடித்தளம் என்பதை உறுதியாக நம்பிய இவர் வணிகத்தை விட மனித உறவுகளை உயர்வாக கண்டார். அவரை பொறுத்தவரையில் ரியல் எஸ்டேட் துறை என்பது சதுர அடிகளால் அல்ல, மனித உறவுகளால் அளவிடப்படும் மதிப்பு.
திட்டங்களால் அல்ல, குடும்பங்களால் உருவாகும் பாரம்பரியம். இதுவே என்றென்றும் மஞ்சு குரூப்ஸ் கொள்கை. கேட்டட் கம்யூனிட்டிகள், வில்லாக்கள், பீச் வியூ வில்லாக்கள், ஃபார்ம் ஹவுஸ், இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் என ஒவ்வொரு திட்டமும் ஒரு இலக்கு அல்ல, ஒரு துவக்கம். கடற்கரை வாழ்வாகட்டும், மலைகளின் அமைதியாகட்டும் அல்லது நகர வளர்ச்சியாகட்டும், ஒவ்வொரு உருவாக்கத்திலும் ஒரே சிந்தனைதான் இருந்தது. அது மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது. ஈசிஆர் கடற்கரை மணலிலிருந்து நீலகிரி மலை உச்சிகளுக்கு, சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் வரை படிப்படியாக உயர்ந்து இன்று வலுவாக நிலைநிறுத்திய இந்த வளர்ச்சி வெறும் விரிவாக்கம் அல்ல, இது ஒரு பரிணாமம், ஒரு தன்னம்பிக்கையுடன் உருவான மாபெரும் பயணம். 24 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம், 375க்கும் அதிகமான வெற்றிகரமான திட்டங்கள், 50,000த்திற்கும் அதிகமான மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்கள், 2030க்குள் 1,00,000 குடும்பங்களின் கனவை நனவாக்கும் இலக்குடன் மஞ்சு குரூப்ஸ் அதிக பொறுப்புடன் முன்னேறுகிறது. விரைவில் வெள்ளி விழாவை எதிர்நோக்கி இன்று ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் நம்பிக்கையும் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்களின் அர்ப்பணிப்பும் ஒன்றிணைந்த சமூகமே மஞ்சு குழுமத்தின் அடையாளம். மஞ்சு குரூப்ஸ் ஒரு நிறுவனம் அல்ல, ஒரு பண்பாடு, ஒரு வாக்குறுதி. வெற்றியை துரத்தாமல் வெற்றிக்கு அர்த்தமளிக்கும் மஞ்சு குரூப்ஸ் நிறுவனத்திற்கு 2025ஆம் ஆண்டுக்கான லெகசி பில்டர் ஆஃப் த இயர் எனும் பினாக்கிள் விருது வழங்கி கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது We Connect. We kindly welcome Dr. K. M. Vidyasagar, Chairman of Manju Groups, Chennai, to the stage, please.